மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே 7 ஊர் சப்பர திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை திருமங்கலம் அருகே உள்ள டி கல்லுப்பட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 7 ஊர்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி சப்பர திருவிழாவை கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் நடப்பாண்டும் சப்பர திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதற்காக டி கல்லுப்பட்டி, தேவன்குறிச்சி, வன்னிவேலம்பட்டி, கிளாங்குளம், காடநேரி, சத்திரப்பட்டி, பாவடிப்பட்டி உள்ளிட்ட 7 கிராம மக்கள் அதிகாலையிலேயே திரண்டனர். 7 ஊர்களுக்கு தாய் கிராமமாக விளங்கும் அம்மாப்பட்டியிலிருந்து சுவாமி சிலைகள் 7 சப்பரங்களில் எடுத்துச் செல்லப்பட்டன. 7 ஊர் சப்பர திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல ஆயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். யாரிடமும் பணம் வசூலிக்காமல் கிராம மக்கள் அவரவர் வசதிக்கேற்ப நன்கொடை செய்து ஒற்றுமையுடன் 7 ஊர் சப்பர திருவிழாவை நடத்துவதாக தெரிவித்தனர். சப்பரங்கள் முதல் சப்பரம் தேவங்குறிச்சியிலேருந்து வரும். 2வது சப்பரங்கள் கல்லுப்பட்டி, 3வது சப்பரம் வன்னிவேலம்பட்டி, 4வது காடநேரி, 5வது அம்மாப்பட்டி, 6வது சப்பரம் கிளாங்குளம், 7வது சப்பரம் அம்மா சத்திரப்பட்டி. இது எல்லா 7 சப்பரங்கள் அந்தந்த ஊர்களுக்காக அந்தந்த ஊர்களுக்கு அம்மன் எடுக்கிறதுக்காக எல்லாம் ஒற்றுமையோடு இருந்து எந்த விதமாக இல்லாமல் நல்லபடியாக கொண்டாடப்படுகிறது. அமைதியான முறையில் ஒற்றுமையாக நல்லா நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த திருவிழாவை 3 நாள் திருவிழா. இந்த திருவிழாவுக்கு நாங்களாம் விரும்பி கொடுக்குற நன்கொடை தான். ஊரில் எந்த வரியும் வசூல் பண்ண மாட்டாங்க. 7 ஊர்லேயுமே விடாமல் பரம்பரையாக அந்த அம்மனை கும்பிட்டுட்டு இருக்கோம். நினைச்சதெல்லாம் நடக்கும். 7 ஊர் சப்பர திருவிழாவை காண மதுரை, விருதுநகர், தேனி, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் குவிந்தனர். இதன் காரணமாக டி கல்லுப்பட்டி, ராஜபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் வரை மனித தலைகளாக காட்சியளித்தன. இதனால் போக்குவரத்து மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.